ஹாய், ஹாப்பி நியூ இயர். என் நேம் பிரசாந்த். நான் லாஸ்ட் 1 இயராக பேங்கிங் எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். Jan 2023 ஆன்லைன் பேட்ச் வெராண்டா ரேஸில் ஜாயின் பண்ணி இந்த 1 இயராக ப்ரிப்பரேஷன் போயிட்டுருக்கு. இப்போது SBI PO ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. அதில் நான் மெயின்ஸ் கிளியர் பண்ணியிருக்கேன். அடுத்து இன்டர்வியூ இருக்குது. கிளியர் பண்ணவங்க RRB கிளர்க், PO, SBI PO மெயின்ஸ் கிளியர் பண்ணவங்களுக்கு கங்க்ராட்ஸ். கிளியர் ஆகாதவங்க ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஒரு சில பேர்த்துக்கு ப்ரிலிம்ஸே கிளியர் ஆகாமல் இருக்கும். ஒரு சில பேர் எக்ஸாம்ஸே ரெகுலராக ஒரு சில எக்ஸாம்ஸ் பண்ணுறாங்க. இப்போ SBI POலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு பண்ணாமலாம் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் பண்ணாமல் இருக்காங்க. அப்ளை பண்ணுங்கள். எழுத தான் ப்ராக்டிஸ் ஆகும். நானும் இப்போ நிறைய எக்ஸாம்ஸ் எழுத எனக்கும் ப்ராக்டிஸ் ஆகுது. அதே மாதிரி ரெகுலராக மார்க் இதெல்லாம் கொடுக்குறாங்க. நம்ம ப்ரிலிம்ஸ் மார்க், மெயின்ஸ் மார்க் எல்லாமே நம்ம ரேஸில் கொடுக்குறாங்க. அதை மேக்ஸிமம் நான் நிறையா யூட்டிலைஸ் பண்ணியிருக்கேன். குரூப்பில் நிறையா பேர் யூட்டிலைஸ் பண்ணுறாங்க, நிறைய பேர் அதை பண்ணுறதில்ல. பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்ம வந்து பேக்கேஜ் ஏதாவது கிடைக்குதா, வெளியில் அதர் டெஸ்ட் சீரிஸ் ஏதாவது கிடைக்குதான்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணிகிட்ருக்கோம். நம்மக்கிட்டேயே வந்து ஒர்த்தபுளான இருக்குது. அதை யூஸ் பண்ணாலே கிளியர் பண்ணலாம். அதே மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் ரெகுலராக ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ப்ரிலிம்ஸ் படிக்கிறப்பவே கரண்ட் அஃபேர்ஸ் ஃபோக்கஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மெயின்ஸ் கிளியர் பண்ணுறதுக்கு. நோட்ஸ் எடுத்து படித்தா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நான் லாஸ்ட் 1 இயராக நோட்ஸ் எடுத்து படித்தேன். டைம் கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணணும் கரண்ட் அஃபேர்ஸில். அதே டைம் தோணும், ப்ரிலிம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறப்ப கரண்ட் அஃபேர்ஸ் தனியாக பண்ணும்போது ஒரு வேளை ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணலைன்னா இந்த கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே வேஸ்ட்டாக போய்டுமே படிக்கிறது அப்படின்னு தோணும். பட் அதுதான் வந்து இன்னும் கொஞ்சம் படிக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. நம்ம ஃபோக்கஸ் பண்ணி ப்ரிலிம்ஸ் படிக்கிறது ப்ளஸ் கரண்ட் அஃபேர்ஸ் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மெயின்ஸ். ஏன்னா ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிவிட்டு நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கலாம்னு நினச்சா படிக்கலாம். பட் அந்தளவுக்கு கஷ்டம் மார்க் எடுக்கிறது. ரெகுலராக அப்போலேருந்தே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நான் வந்து இங்கிலீஷ் வந்து ஓரளவு ஆவரேஜாக பண்ணுவேன். ரீசனிங் ஓரளவு நல்லா பண்ணுவேன். பட் ஆப்டி ரொம்ப வீக் தான். அதனால் எல்லாத்துலேயும் எல்லாருமே ஸ்ட்ராங்காக இருக்க முடியாது. நமக்கு எது ஸ்ட்ராங்காக இருக்கோ அதை கொஞ்சம் பண்ணிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணிக்கோங்க. வீக்காக இருக்கிறது கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி பண்ணுங்கள். எப்படி இருந்தாலும் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் ரோல் ப்ளே பண்ணும் எக்ஸாம் கிளியர் பண்ணணும் அப்படின்னா. அதனால் அதை எப்போவுமே ஃபோக்கஸ் பண்ணி பண்ணுங்கள். அது மாதிரி எக்ஸாம்ஸ் அப்ளை பண்ணுங்கள். எல்லோரும் ரெகுலராக அப்ளை பண்ணுங்கள். கொடுக்குற இன்ஸ்டியூட் எந்த இன்ஸ்டியூட்டாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு கொடுக்குறத நீங்கள் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிங்கன்னா கிளியர் பண்ணலாம். தேங்க்யூ.